காசா சிட்டியிலே பலஸ்தீனிய போராளிகளினால் இலக்கு வைக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களும் புதைக்கப்பட்டு வரும் போர் வாகனங்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் டெல் அவீவ் பிரதேசத்திலே இடம்பெற்ற கார் குண்டு வெடிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி தளத்திற்குள்ளே நுழைந்த ஈரானிய உளவாளிகளும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சரின் விசேட அறிக்கைகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களால் நிரம்பி வழியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருடைய மிரட்டல்களும் ஐநாவின் பொதுச்சபையில் வெளியான இன்னுமொரு புதிய இஸ்லாமிய அடிமையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய திட்டமும் இணைக்கப்பட போகும் வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் ஸ்பெயின் பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா சமூக செயற்பாட்டாளர்களின் அறிக்கைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழு ஆயுத தடையையும் விதிக்கக்கூடிய மசோதா ஸ்பெயின் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான 1.5 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக நிறுத்தியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஸ்பெயின் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இந்த மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தீர்மானத்திற்கமைவாக இதற்கு பிறகு ஸ்பெயினுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடையில் எந்தவிதமான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் எரிபொருள் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஆயுத உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்பு படக்கூடிய அனைத்து விதமான உற்பத்திகளும் சேவைகளும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எரிபொருட்களை கொண்டு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கும் ஆயுதங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கும் ஸ்பெயின் நாட்டின் துறைமுகத்தில் இடம் வழங்கப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி செல்லக்கூடிய ஆயுத கப்பல்களும் எரிபொருள் கப்பல்களும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களும் ஸ்பெயின் நாட்டின் துறைமுகங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதே போன்று ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை துண்டிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியத்திலே கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தளவு நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அவை அனைத்தையும் நாங்கள் முழுமையாக மேற்கொள்வோம் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். அடுத்து சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சுமுத் ஃப்ளோட்டிலாவினுடைய 40க்கும் அதிகமான கப்பல்களை பாதுகாப்பதற்காக ஸ்பெயின் நாடானது அவர்களுடைய கடற்படை இராணுவ கப்பலையும் தற்போது களமிறக்கியுள்ளது. சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்காகவே ஸ்பெயின் நாடானது அவர்களுடைய இராணுவ கடற்படையையும் களமிறக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இத்தாலியும் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய கடற்படை கப்பல்களை களமிறக்குவதாக அறிவித்துள்ளது. எனவே இதற்கமைவாக தற்போது காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களை பாதுகாப்பதற்கு ஸ்பெயின் மற்றும் இத்தாலிய நாட்டினுடைய கடற்படை கப்பல்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாங்கள் இந்த கப்பல்களை காசாவின் கடற்கரை பிரதேசத்தை நோக்கி அனுமதிக்கப் போவதில்லை. காசாவின் கடற்பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக முற்றுகையிட்டு இந்த முற்றுகையை மீறி யாராலும் செயற்பட முடியாது. மேலும் இந்த முற்றுகையை மீறி கப்பல்களை காசாவின் கடற்கரை பிரதேசத்தை அடைவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இதனால் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களிலே கொண்டு வரக்கூடிய மனிதாபிமான உதவிகளையும் உணவுப் பொருட்களையும் இஸ்ரேலிய துறைமுகத்தில் களமிறக்குங்கள். பிறகு நாங்கள் தரை வழியாக இந்த உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் காசாவிற்குள்ளே கொண்டு செல்கின்றோம். நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை வழங்குவதற்கு வந்திருந்தால் அந்த உணவுப் பொருட்களை இஸ்ரேலிய துறைமுகத்தில் களமிறக்குங்கள். இதன் மூலமாக அந்த உணவுப் பொருட்களை நாங்கள் காசாவிற்குள்ளே அனுப்பி வைக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சுமுத் ஃப்ளோட்டிலாவில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய இந்த அறிக்கையை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மாத்திரம் கொண்டு வரவில்லை. எங்களுடைய நோக்கம் இந்த உணவுப் பொருட்களை பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்குவது மாத்திரமல்ல, காசாவின் முற்றுகையை உடைப்பதுமாகும். காசாவின்
இஸ்ரேலின் முற்றுகை உடைக்கப்படுவதன் மூலமாக அனைத்து விதமான நாடுகளிலிருந்தும் பலஸ்தீனிய மக்களுக்கான நேரடியான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை உறுதி செய்வதற்காகவே நாங்கள் இந்த பயணத்தையும் மேற்கொள்கின்றோம் என சுமுத் புளோட்டிலா கப்பலில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலை சுமுத் புளோட்டிலா மனிதாபிமான கடற்படையிலே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு விசேட ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். எங்களுடைய இந்த மனிதாபிமான கப்பல்களை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தயாராகி வருவதாக எங்களுக்கு உளவு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இத்தாலியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் இவை தொடர்பான உளவு தகவல்களை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இன்னும் 48 மணி நேரங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதனை ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களினால் எங்களுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது என்றும் குறித்த ஊடக அறிக்கையில் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து காசாவின் எதிர்காலம் தொடர்பாக பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஐநாவின் பொதுச்சபையில் முன்வைத்திருந்த முன்மொழிவுகள் தொடர்பாக நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த முன்மொழிவானது பிரான்ஸ், சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒத்துழைப்பின் பிரகாரமே முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அடிமை அரபு தலைவர்களையும் துரோகி அர்துகானையும் இன்னும் இஸ்லாமிய அடிமைகளையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலில் டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பான திட்டத்தையும் முன்வைத்துள்ளார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவிலே ஹமாஸினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளும் ஒரே தடவையில் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். மேலும் படிப்படியாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேறும். இதைத் தொடர்ந்து அரபு கூட்டுப்படைகளும் சர்வதேச படைகளும் காசாவிலே களமிறக்கப்படுவார்கள். காசாவின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். மனிதாபிமான உதவிகள், பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் இந்த கூட்டுப்படையின் தலைமையிலேயே மேற்கொள்ளப்படும். அதே போன்று கூட்டுப்படையினுடைய முழுமையான ஆதரவுகளோடு காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகம் முழுமையாக நீக்கப்பட்டு ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படும். காசாவில் உள்ள பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பு குழுக்களும் நிராயுத பாணியாக்கப்படுவார்கள். காசா முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுரங்க பாதைகளும் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும். ஹமாஸினுடைய எந்த ஒரு தளங்களோ ஹமாஸினுடைய எச்சங்களோ காசாவில் இருக்கவே முடியாது. இதற்கு பிறகு காசாவை புனரமைப்பதற்காக ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார். அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேலோடு ஒருங்கிணைந்த ஒரு தலைவரே நியமிக்கப்படுவார். இவருடைய தலைமைக்கு கீழாலேயே காசா புனரமைப்பு செய்யப்படும். இந்த புனரமைப்பு வேலை திட்டங்களில் அமெரிக்க நிறுவனங்கள் நேரடியாக தலையிடும். அத்தோடு இந்த வேலை திட்டங்களை முழுமையாக முடிப்பதற்கு பலஸ்தீனிய அதிகார சபையும் முழுமையான ஆதரவை வழங்கும் என டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பான திட்டத்தினை முன்வைத்துள்ளார். இந்த தகவல்களை அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த திட்டத்திலே காசாவின் புனரமைப்பின் மூலமாக காசாவை முழுமையாக கையகப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வகுத்துள்ளார் என குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. நேரடியாக இவை தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்படாவிட்டாலும் காசாவை முழுமையாக கையகப்படுத்தி சுற்றுலாத்துறை பிரதேசமாக மாற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்றும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அடிமை அரபு தலைவர்களும் துரோகி அர்துகானும் இன்னும் அடுத்த துரோகிகளும் இன்னும் இஸ்லாமிய நாட்டு அடிமைகளும் தங்களுடைய முழுமையான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் அரபு கூட்டுப்படையில் களமிறங்குவதற்கு சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்தினுடைய படைகள் தயாராக இருப்பதாகவும் இவர்களோடு சேர்ந்து பிரான்ஸ் மற்றும் இன்னுமேனி ஐரோப்பிய நாடுகளுடைய படைகளும் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்த அரபு அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து காசாவிலே ஹமாஸையும் எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் நிராயுத பாணியாக்கிவிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விற்பனை செய்ய போகின்றார்கள். அத்தோடு காசாவிலே அரபு கூட்டுப்படைகள் களமிறக்கப்பட்டாலும் ஏனைய நாடுகளுடைய சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டாலும் அனைத்து படைகளும் ஆக்கிரமிப்பு படைகளாகவே கருத்தில் கொள்ளப்படும். மேலும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு காசாவினுடைய நிலமானது எப்போதும் கல்லறைகளாகவே அமைந்திருக்கும். அடுத்து அடிமை அரபுகளும் துரோகி அர்துகானும் டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொண்டிருந்த கலந்துரையாடல்களின் போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலோடு ஒன்றிணைப்பதற்கு ஒருபொழுதும் நான் சம்மதிக்க மாட்டேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் இதற்கு உறுதியளித்திருப்பதாகவும் சவுதி அரேபிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆனால் கடந்த மாதமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்தையும் அல் அதுமி பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றிவிட்டது. இதன் மூலமாக கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலான ஒட்டுமொத்த தொடர்புகளும் துண்டிக்க
விட்டன. மேலும் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களை பிரிப்பதற்காகவும் வெஸ்ட் பேங்கின் தெற்கு பிரதேசத்தினை தனி மாநிலமாக அறிவிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. வெஸ்ட் பேங்கினுடைய 82% பிரதேசங்கள் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டன. இவை தொடர்பாக அடிமை அரபுகளும் துரோகிகளும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. கண்டன அறிக்கைகளை கூட கடந்த காலங்களில் வெளியிட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலோடு ஒன்றிணைக்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மை அற்றவையாகும். ஏனென்றால் ஏற்கனவே வெஸ்ட் பேங்கின் 82% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இறையாண்மைக்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டன. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் வளமையான அவருடைய போலி வாக்குறுதிகளாகவே அமைந்திருக்கும். அத்தோடு நேற்று மாலை நெட்டன்யாஹூ அமெரிக்காவை நோக்கி விஜயம் செய்துள்ளார். இன்றிரவு அல்லது நாளைய தினம் டொனால்ட் ட்ரம்போடு நேரடியான கலந்துரையாடல்களையும் நெட்டன்யாஹூ மேற்கொள்ளப் போகின்றார். இதன்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் மீது இறையாண்மையை முழுமையாக செலுத்துவது தொடர்பாகவும் காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த விஜயத்தை தொடர்ந்து நெட்டன்யாஹூ விசேட அறிவிப்புகளையும் வெளியிடப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஐநாவின் பொதுச்சபையில் இன்னும் ஒரு புதிய இஸ்லாமிய நாட்டு அடிமையொன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது நேற்றைய தினம் ஐநாவின் பொதுச்சபையில் இந்தோனேஷியா நாட்டினுடைய அதிபர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும், இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை பாதுகாத்து அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் நாங்கள் வழங்க வேண்டும், இஸ்ரேலியர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரித்து இஸ்ரேலியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் மூலமாகவே உண்மையான அமைதியை ஏற்படுத்த முடியும். இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிப்பதன் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என உலகிலேயே அதிகளவான முஸ்லிம்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தோனேஷியா நாட்டினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். துரோகி அர்துகானினுடைய நண்பர்கள் எப்போதும் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்பதனையும் இந்தோனேஷிய அடிமை ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் புலப்படுத்துகின்றன. அடுத்து ISIS பயங்கரவாதிகளின் முன்னாள் தளபதியும் தற்போதைய சிரியாவினுடைய ஜனாதிபதியுமான ஜூலானி தன்னுடைய முதலாளியான தன்னுடைய அப்பாவான டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இஸ்ரேலுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முழுமையாக முடிப்பது தொடர்பாகவும் ஜூலானி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானி அப்பாவுடனான சந்திப்புக்கு பிறகு அன்பு மச்சான் ஜெலன்ஸ்கியோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஜூலானி அன்பு மச்சான் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. பாதுகாப்பு ரீதியான ஒப்பந்தங்களே கைச்சாத்திடப்பட்டிருந்தன. அதே போன்று ஜூலானி மூத்த மச்சான் அர்துகானையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது சிரியாவினுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாகவும் மூத்த மச்சான் அர்துகானோடு சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தம்பி ஜூலானி அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இஸ்ரேலோடு மோதலை விரும்பவில்லை, நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் அல்ல, உண்மையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு பயப்படுகின்றோம், இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது என்பதனை நினைத்து நாங்கள் அச்சப்படுகின்றோம். இஸ்ரேல் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்துகின்றது. இந்த தாமதமானது சிரியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தலாம். இதனால் நாங்கள் அவசரமாக இஸ்ரேலோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாஹூ மீதான உண்மையான பயத்தையும் அண்ணன் நெட்டன்யாஹூ மீதான உண்மையான விசுவாசத்தையும் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். நேற்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈலாட் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய 2 ட்ரோன் தாக்குதல்களும் ஈலாட் பிரதேசத்திலே வீழ்ந்து மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தி இருந்தன. ஈலாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 கட்டிடங்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான நபர்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 2 பேருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இதிலே ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி சவுதி அரேபியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி யமன் ஹவுதி ராணுவத்தினர் 1800 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலை போன்று தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்வோம் என்றும் யமன் தலைமைகள் தெரிவித்தனர்.
தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈலாட் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலினால் படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு பூரண சுகம் கிடைப்பதற்காக நான் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் இந்த தாக்குதல்களுக்காக நிச்சயமாக நாங்கள் யமன் ஹவுதிகளை பழிவாங்குவோம். லெபனானிடமிருந்தும் ஈரானிடமிருந்தும் யமன் ஹவுதிகள் இன்னும் பாடத்தினை கற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக தீமைகளை மேற்கொள்பவர்களுக்கு நாங்கள் பதிலடியாக 7 மடங்கு அதிகளவான தீமைகளையே வழங்குவோம். இந்த தாக்குதலுக்காக யமன் ஹவுதிகள் நிச்சயமாக அதிகளவான விலைகளை செலுத்துவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றிரவு அல்லது நாளைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யமன் ஹவுதிகளை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஐநாவின் பொதுச்சபையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் உரையாற்றியிருந்தார். இதைத் தொடர்ந்து மசூத் பஜஷ்கியானுக்கும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த கலந்துரையாடலில் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஈரானிய ஜனாதிபதிக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதங்களை பெறாது. இதற்காக நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். ஈரானுக்கு இன்னும் சில மணித்தியாலங்களே இருக்கின்றன. இதற்குள் நீங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செறிவூற்றப்பட்ட யுரேனியம் தொடர்பான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அணுசக்தி தளங்களுக்குள்ளே முழுமையாக நுழைவதற்கான அனுமதிகளையும் வழங்க வேண்டும். இதன் மூலமே ஸ்னெப்பெக் பொறிமுறையை நாங்கள் முழுமையாக திரும்ப பெற முடியும். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் தடுத்து நிறுத்த முடியும் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஈரானிய ஜனாதிபதியிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய உளவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து ஈரானிய உளவாளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய சாகசங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்பான உளவு தகவல்களை ஈரானிய தரப்பினர் பெற்றுக் கொண்டிருப்பது தொடர்பாகவும் சில முக்கியமான அறிவிப்புகளையும் காணொலிகளையும் வெளியிட்டிருந்தார். 28 நிமிடங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த காணொலியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி தளத்திற்குள்ளே ஈரானிய உளவாளிகள் நுழைந்திருப்பதும் காண்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் டிமோனா அணுசக்தி தளம் தொடர்பான பல உளவு தகவல்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய 189 அணுவிஞ்ஞானிகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அணுவிஞ்ஞானிகள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களும் காண்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்பான பல முக்கியமான உளவு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இந்த காணொலிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானினுடைய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹூ, நீங்கள் ஈரானினுடைய நீர் பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது என்பது பற்றி சிந்திக்காமல் ஈரானினுடைய நீர் பிரச்சனையில் தலையிடாமல் உங்களுடைய ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளத்தினை வழங்குவதற்கும் அவர்களுடைய சம்பள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் எங்களுடைய சிறு தொகை பணத்திற்காக உங்களுடைய ஊழியர்கள் அனைத்து விதமான உளவு தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் எங்களுடைய ஒத்துழைப்பாளர்களாகவும் மாறியுள்ளார்கள். இங்கு காணொலியிலே நாங்கள் காண்பித்திருப்பது ஒரு சிறிய பகுதி மாத்திரம் தான். இன்னும் உங்களுடைய அணுசக்தி தளங்கள் தொடர்பாகவும் இராணுவ தளங்கள் தொடர்பாகவும் பல உளவு தகவல்கள் எங்களிடம் காணப்படுகின்றன என ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ரமல்லா பிரதேசத்திலே அல்-குதுஸ் படைப்பிரிவினர் சஜில் 2 வெடிகுண்டை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பினுடைய 2 போர் வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று வெஸ்ட் பேங்கின் டூபாஸ் பிரதேசத்திலே அல்-கஸாம் படைப்பிரிவினர் நேரடியாக களமிறங்கி பல மணி நேரமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை டெல் அவீவ் பிரதேசத்திலே கார் குண்டு ஒன்று வெடித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே 4க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சலாதீன் படைப்பிரிவினர் கான்யோன்ஸின் கிழக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பொறிகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 10க்கும் அதிகமான சிப்பாய்களை பொறியில் சிக்க வைத்து தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு எதிராக RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று நேற்றிரவு ஷேக் ரத்வான் பிரதேசத்திலே 2 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு எதிராகவே
சுற்றிவளைப்பு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல்கசாம் படைப்பிரிவினர் காசா சிட்டியின் மேற்கு பிரதேசமான ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் சக்தி வாய்ந்த கன்னிவெடிகளை பயன்படுத்தி ஜீப் வண்டி ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த ஜீப் வண்டியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவுத்துறையினர் பயணித்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான உளவுத்துறையை சேர்ந்த சிப்பாய்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை காசா சிட்டியிலே பலஸ்தீனிய போராளிகள் 2 போர் வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக ஹெலிகாப்டர்கள் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு ஹெலிகாப்டர் முழுமையாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த ஹெலிகாப்டர் ஆனது சிறிய தூரத்திற்குள் தப்பிச் சென்றது. அதே நேரம் தரை வழியாக வந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்தில் 2 மெர்காவா போர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஜீப் வண்டியொன்றும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.